வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டு பையன் சக்தி. ஸோ ஓகே, எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க விஷயத்த பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து முதல் விஷயம் வந்து பைக் ஒன்று இருந்தது, அது வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட வந்து அதை ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சரி இவன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு விஷயம் அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து பக்காவாக சர்வீஸ்லாம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் ரொம்ப டேமேஜஸ் இருந்தது. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ எடுத்திருக்கேன், அப்படியே போடுறேன். பிஃபோர் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் பேசுகிறேன். பார்த்துட்டு வந்துட்டிங்களா? வீடியோ எப்படி இருக்குது? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் வாஷ் வீடியோ எடுத்துருக்கேன். வாட்டர் வாஷ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அப்புறம் பேசுவோம். ஓகே. ஓகே, வாட்டர் வாஷ் வீடியோ பார்த்துட்டிங்களா? ஓகே, இதுலேயும் சும்மா அப்படி இருக்கிறது என்னது எடிட்டெல்லாம் எடுத்து அப்படி லைனாக போட்டிருந்தேன். ஸோ இது வந்து என்ன ப்ரொஃபஷனலாக கிடையாது, ஏதோ தெரிஞ்சதை அப்படியே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு ஃபஸ்ட்டு வண்டியோட கதை அதான் நான் சொன்ன மாதிரி தான் வந்து கிளியராக சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 60,000 கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் ஓடி அது வந்து ரொம்ப டெமாலிஷ் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்ஜின்லேருந்துலாம் கரெக்டான சவுண்ட்னா அதாவது ஸ்மோக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்லாம் சுத்தமாக இல்லை, அதெல்லாம் கட்டாகி நிறைய இதெல்லாம் இருந்தது. ஸ்டாண்டு எல்லாம் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி செலவு பண்ணி கொஞ்சம் தேர்த்தி வச்சு ஓட்டுற மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இன்ஜின் சர்வீஸ் எல்லாமே பண்ணி சூப்பராக வச்சுருந்தேன். இப்போ வந்து அதில் இருக்க ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அதுவாக டேமேஜ் பண்ணுது. சரி, ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் மாற்றிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக லேட்டுனாலும் ஒரு இருக்கும் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்து வண்டியோட வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி எதனா சென்டிமெண்ட்டாக ஒரு வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த பைக் எதனா பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரில் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நானும் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்களும் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ஷார்ட்டும் ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு அதில் கமெண்ட் சொல்லுங்கள், அதை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஓகே, பாய், டேக் கேர், ஜாலியாக இருங்க.